தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம் மேம். பொதுவாவே ஒரு ஒரு பெரிய மனிதர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு அவரோட ஏதாவது ஒரு டார்க் சைடு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நல்லவரா இருந்தார் இந்த சமூகத்துக்குள்ள, எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இப்படி எல்லாம் இருக்கு போல. நல்ல மனிதர்களுக்கு பின்னாடி இல்ல கெட்ட மனிதர்கள் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமா மாறும் இல்லையா மேம்? ஆமா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவா மாறும். முதல்ல சமுதாயத்துல நம்ம எல்லாருமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் 4 விஷயம் இருக்கு. ஆமா, அது இப்போ ஒரு கட்டம், ஒரு மேஷ ராசின்னு ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 பங்கு இருக்கும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ ஒரு வழி நமக்கு எல்லாருமே தர்மத்தின் வழி. இப்போ இந்த நீர் ராசி, நெருப்பு ராசிகள், வாயு ராசிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க டார்க்கர் சைடுன்னு பார்த்தா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள், அதாவது 12ஆம் வீடு தொடர்பெடும்போது அது என்ன ஆகும்னா இவங்களை ஆபத்துல தள்ளக்கூடிய விஷயமா மாறும். இவங்க அந்த தர்மத்தை நோக்கி போகும்போது அதுக்கு பின்னாடியில என்ன இருக்கும்னா அந்த ஒரு காமராசி வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு மோட்ச ராசி. இவங்க மோட்ச ராசி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போக வேண்டிய பாத் வேற. ஏன்னா இவங்க இருக்கக்கூடியதே ஒரு தர்ம ராசியா இருக்கலாம். கண்டிப்பா. அப்ப இவங்களை படுகொலையில தள்ள போறது யாரா இருக்கலாம்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராசி இவங்களை தள்ளி விடுறோம். இதுதான் டார்க்கஸ். அதனாலதான் நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருந்தா சடனா ஏன் அவங்களுக்கு அந்த திசா புத்தி கரெக்டா வேலை செய்யும் போது ஒரு தவறான திசா புத்தி வேலை செய்யுது, அதாவது கெட்ட திசை ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்துல என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்தா இப்ப இப்படி இருக்காங்கிற லெவலுக்கு வந்துடும். இப்ப பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே இதுக்கு அடங்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கும், இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டார்க்கர் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பொதுவா பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்காக இந்த ராசிக்காரர்களுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம், கண்டிப்பா டார்க்கர் சைடு இருந்தே இருக்கும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? பர்டிகுலரா நம்ம சொல்ல போனா ஒரு 4 ராசி இருக்கு. ஓகே. அதாவது மிதுனம், கன்னி, விருச்சிகம். இதுல அதாவது இப்ப என்ன கொண்டு வந்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரக நிலையங்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சடனா இப்போ நான் ஒரு மிதுன ராசி சொல்லிட்டேன்னா அவங்க அடுத்து நாங்க அப்போ எங்களுக்கு என்ன மைனஸே தான் இருக்கா பிளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கேட்க வருவாங்க. கண்டிப்பா. சோ அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம படிச்ச சாஸ்திரத்துல கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு டாக்டர் சைடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ அதாவது என்னன்னா இவங்க ஆக்சுவலி மிதுன ராசிக்காரங்களே டுவெல் கேரக்டர்ல வேலை செய்யக்கூடிய பர்சன். அப்ப இவங்க பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா சடனா ஒரு ஷேடோ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது நம்ம 100% அப்படின்னு சொல்லிட முடியாது, அவங்களோட கிரகத்தை ஆராயணும். சோ கன்னி ராசி பாத்தீங்கன்னா ஒரு கலில் இருதரம் தடுக்காதுங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா. ஏன்னா இவங்க எதை எடுத்தாலும் ஒண்ணு நம்பிடுவாங்க. எந்த பர்சன் அவங்க 6000 தன்மையை விட்டுக்கிட்டு சடன் ஆக்ஷன்ல இறங்கக்கூடியதுதான் கன்னிராசி. உடனே நம்பி அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துட்டு போறாங்களோ அவங்களும் நம்பிடுவாங்க. சோ அதுல என்ன ரியலிஸ்டிக் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சா இந்த கன்னி பெஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா விருச்சிகம், இவங்க யோசிக்கிற டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காங்கிறதே கொஞ்சம் ரேர் தான். இதுல பிரில்லியன்ட்டும் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு சடனா அந்த கெட்ட குணங்கள் வேலை செஞ்சு நல்லா போயிட்டு இருக்க வழியும் சடனா ஆஃப் ஆயிரும். சோ அந்த ஒரு கேரக்டர் இந்த விருச்சிகம், கன்னி, மிதுனம். சோ இவங்க கொஞ்சம் கூட இவங்களுடைய லைஃப் பேட்டர்னை இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றது பெட்டர். கண்டிப்பா மேம். இந்த 3 ராசிகள் சொல்லும் போதே அப்ப இன்னும் மத்த ராசிகளுக்கு பின்னாடி என்னென்ன டார்க் சைடு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வருது இல்லையா? சோ இப்போ கடைசி ராசியான மீன ராசி எப்பயுமே ஒரு யதார்த்தமான மனநிலையிலே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கற்பனை உலகத்துல அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இப்போ இருக்கக்கூடிய நிஜ வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ மீனராசிக்காரர்கள்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான். எப்படின்னா உலக வாழ்க்கை ஆக்சுவலி அவங்க வாழ்றதுக்கு இந்த உலகத்துல வரல, இந்த ஜென்மம் கொடுக்கப்படல. எல்லாமே அனுபவிச்சு முடிச்சு இந்த காலச்சக்கர விதிப்படி 1ஆம் ராசி 2ஆம் ராசில இருந்து முடிச்சுதான் அவங்க மோட்ச ராசிக்கு வந்திருக்காங்க. சோ மோட்ச ராசிக்கு வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வைக்க வேண்டியது ஆன்மீகம். இப்ப நம்ம நியூ பார்ன் பேபி தான், நமக்கு என்ன அறிவு வளர்ச்சி இருக்காது. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷராசியில ஒரு நபர் நல்ல ஜாலியா இருப்பாங்க, ரிஷபத்துல இருக்கக்கூடிய செலிபிரிட்டியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களும் அதுக்கு ஆசைப்படக்கூடாது, இவங்க அதுக்கு அந்த கற்பனைக்கு போயிருவாங்க. எல்லாருக்கும் இருக்கு, நம்மளோட விதி அது இல்ல, நம்மளோட படைப்பின் சாராம்சம் அது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே இவங்களுக்கு காலதாமதமாகும். கண்டிப்பா. இவங்களை ஏன் இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க மோட்ச ராசின்னு.
வேலை வெட்டி இல்லாமலாம் சொல்லிட்டு இருக்காங்க மோட்ச ராசின்னு. அப்ப எதனால சொல்றாங்கங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டு அப்ப என்ன பண்ணணும், இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு நான் போனோம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் ராசி அதுதான். ஆனா அவங்கதான் அதை யோசிக்கவே மாட்டாங்க. சீரியஸ் வேலை அதுதான், அதை பண்ண மாட்டோம். மத்த எல்லா வேலையும் கல்யாண வீடு, ஃபங்க்ஷன் வீடு, கற்பனை உலகம், நான் வந்து லவ் பண்ணா அந்த லவ் பண்ற பையனை அடுத்த கட்டமா கல்யாணம் பண்ணி எப்படி செட்டில் ஆகி என்ன மாதிரி கார் வாங்குறது, என்ன மாதிரி வீடு வாங்குறது, ஒரு ட்ரீம்ல போனா அந்த ஹையஸ்ட் ட்ரீம் காலைல எழும்பி நான் ட்ரீம்ல இல்ல நான் நிஜமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்க போச்சு நாளைக்கு எங்க போச்சு, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதெல்லாம் அவங்கதான். நிஜமா அப்படி வந்து அவங்க அந்த சிலவங்களுக்கு இந்த புத்தி சுவாதீனம் இல்லாம போகக்கூடியது இந்த மீனராசில இருப்பாங்க. ஏன்னா ட்ரீம் வந்து ஓவராகி ரியாலிட்டி தெரியாம போயிருக்கூடிய அளவுல. ஆனா அவங்களுக்கு அது கொடுக்கப்படல. விதியில இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பண்ண போனாலே நமக்கு துன்பப்பட வேண்டியது வந்து கண்டிப்பா வரும். கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன அட்வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்தை முன்னாடி வச்சுட்டு உலக வாழ்க்கையை பின்னாடி வைங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வழி வந்துரும். நீங்க வந்து உலக வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட், ஆன்மீகம் பின்னு அப்படின்னா நடக்காது. கண்டிப்பா மேம். இவங்க பொதுவாவே மத்தவங்க கிட்ட வந்துட்டு நான் ரொம்ப நல்லவன், உங்களோட அனுதாபம் எல்லாம் எனக்கு தேவை, நான் நீங்க ரொம்ப நல்லவங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்திரமான காரியத்துல ஈடுபடுறாங்களே. ஏன்னா எல்லாருமே நல்லவங்கன்னு சொன்னா கூட அது நம்புறது நம்பாததும் வந்துட்டு நம்ம செய்யற செயல்கள்ல தான் இருக்கு. ஆனா அது நீங்க என்ன நம்பணும், நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒருத்தவங்களை வற்புறுத்துறது வந்து ஒரு தந்திரமான விஷயம். ஏதோ அதுக்கு பின்னாடி ஒரு தந்திரம் இருக்குதானே. மீனமும் வந்து அப்படி தந்திரமானு பண்ணுவாங்க. பட் ஆனா அது தந்திரம் இல்லை. இவங்க என்னன்னா, ஒருத்தர்கிட்ட மட்டும் நல்லவங்களா இருந்தா போதாது, எல்லாருமே என்ன வந்து நல்லவங்களா நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு, நான் சொன்னேன் இந்த கற்பனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேபர் கேட்டகரியில இருக்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணா இருந்தா பாஸோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. மீனம் என்னன்னா தங்கிட்ட ஒர்க் பண்ற வந்து கோ ஒர்க்கர்ஸ போட்டு கொடுக்கறது, இப்படிப்பட்ட வேலை எல்லாம் பாப்பாங்க. அதாவது அப்ப நம்ம போய் பாஸ்ட சொல்ல பாஸ் என்ன நினைப்பாரு, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பாஸ் என்ன நினைப்பாரு, இந்த பொண்ணுதான் நல்ல பொண்ணு, இல்ல இந்த பையன் தான் நல்ல பையன், என்கிட்ட எல்லாம் உண்மையாவும் இருக்கான் பாரு அப்படின்னு நினைக்கிறது பாஸ் வந்து நினைப்பாரு இல்லையா. அது வந்து அவங்களுக்கு என்னன்னா எல்லாரோட அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். சரி, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எப்பவுமே அட்டென்ஷன் சீக்கிங் இருந்துட்டே இருக்கும். எல்லாரும் என்ன கவனிக்கணும், நம்மள பாக்கணும். மேபி அது மோட்ச ராசியா இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, அவங்க எப்பவுமே அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான அவங்களுக்கு அப்பெல்லாம் பண்ணவே கூடாது. பட் அவங்கதான் அதுக்கு மேல ரொம்ப இதா இருப்பாங்க. கண்டிப்பா மேம். இன்னொரு விஷயம், இன்னொருத்தவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லி பொறாம்படுறது இவங்கதான். இவங்களுமே அழகாதான் இருப்பாங்க, ஆனா மத்தவங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா அழகா இருக்காங்க, அழகுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அழகா இருக்க நபர்கள்ட்ட செலக்டடா போய் பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மீனர் ராசி பண்ணுவாங்க. இப்போ பொதுவாவே வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா அது கூட ஒரு விதமான போதைன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. மீனராசிக்காரர்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கும். அதே போல இந்த போதை பழக்கங்கள், அதாவது இந்த அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கும்னா அது என்னென்ன விஷயங்களா இருக்குமா? இப்போ இவங்க ஒரு விஷயத்த ஆழமா நம்பி ஒரு கருத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா அவங்க அந்த ரைட் நம்புறாங்க இல்லையா, அந்த ரைட் வே எல்லாருக்குமே கூட்டிட்டே இருப்பாங்க. சரி, உலகமயமாவே இப்படி ஆயிருங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கற்பனை உலகத்துல இருக்கிறதுனால உலகத்தை ஃபுல்லாவே கற்பனை மயமாக்கிடுவோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு போதையா இருக்கா, அந்த எல்லாருக்குமே அதை கொடுத்துடலாம். எல்லாருமே அதுக்குள்ள அதுலதான் நிறைய பேர் வந்து இந்த நிறைய ஒரு குழுமமா சேர்ந்து பிரேயரிங் நடத்துறது, அதுல ஒரு போதையா ஆழ்ந்து போறது, நிறைய பேர் பகவானை நம்பி அப்படி போறது இருக்கிறது, அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. அவங்க மத்தவங்களை கவர்ந்து அதுல அட்டாச் பண்ணி இழுத்துருவாங்க. அப்ப அந்த ஒரு சோகமா இருந்தா கூட அந்த சோகத்துக்குள்ள மத்தவங்க எல்லாம் மூழ்கடிக்கிற திறமை வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். நான் மட்டும் சோகமா இருக்கேன், சோகமா இருக்கு. அது நிறைய பேர் வந்து வெளியே வரும். இந்த மீனத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு அதுல இருந்து கஷ்டம் அவங்க வந்து அதுல இழுத்துருவாங்க. இதுதான் நிஜம். இந்த கற்பனை சக்தி வந்து என்ன ஆயிரும்னா அவங்களுக்குள்ள ஊடுருவி இது நிஜம்தான் நம்ப வச்சிரும். நம்மளும் நம்பிடுவோம். கண்டிப்பா. இப்ப இந்த மீனராசிக்குள்ள இருக்கக்கூடிய டார்க் சைடு என்னவா இருக்கு? அவநம்பிக்கை. அதாவது இவங்க வந்து எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்குற வார்த்தையில பேசி ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு கடவுள்கிட்ட போய் முறையிடுறது. ஏன்னா அவங்க நம்பலையே அத, ஏன்னா மத்தவங்களுக்கு புகட்டிடுவாங்க. பட் இவங்க வந்து அந்த விஷயத்த நம்பாம இருக்கிறது தான் இவங்களோட டார்க்கர் சைடு. அப்ப இவங்களும் நம்பி பாக்கியமா இருந்தாலும் சரி, தன்னுடைய விஷயங்களை கர்மாவா இருந்தாலும் சரி நம்பி ஏத்துக்கிறது வந்து ஒரு விஷயம். இவங்க அந்த நம்பாம மத்தவங்களுக்கு அட்வைஸிங் ஓகே, பட் இவங்க விஷயத்துல அவ நம்பிக்கையை நிறைய வச்சிருக்க அந்த அர்த்த சைடு. கண்டிப்பா அதை மாத்திக்கணும். இப்போ மீன ராசிக்காரர்கள் கிட்ட எந்த ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும்? மகர ராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து பிரச்சனையே மகர ராசிக்காரங்களால தான் வரும்.
அப்போ அவங்க வந்து நட்புக்களா பாராட்டுறதா இருந்தாலும் ஏன்னா அவங்களே பாவம், ம். இப்ப இவங்க வந்து இன்னும் பொறாமப்பட்டுட்டே இருப்பாங்க அவங்க மேல. சோ அப்போ அவங்கதான் எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை மணி கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்க. அப்ப நம்ம வந்து கவனமா இருக்கிறது பெஸ்ட். ஒருவேளை நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை த்ரோ பண்ண முடியல அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே பழகுறது ரொம்ப பெஸ்ட். கண்டிப்பா மீனம் வந்து மகரம் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ஆமா. இருக்கணும். மீன ராசிக்காரர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா பெஸ்ட் அட்வைஸ் என்ன? உலக வாழ்க்கைய பார்த்து எல்லாருமே நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமான விஷயத்த யோசிங்க, நம்புங்க. அவநம்பிக்கையில இருந்து வெளியே வரணும், கற்பனை உலகத்துல இருந்து வெளியே வரணும். இதுல இருந்து வந்து நம்ம ஒரு பி நார்மல் பர்சன் அப்படின்னு வாழ்ந்தாலே பிரச்சனை இல்லை.